விடாத அவனை சாகட்டும். டேய் என் உடம்பு என்ன வீக் ஆயிடுச்சுன்னு நினைச்சியா? ஒன்னெல்லாம் அப்படிதான் ஒரு அடியிலே காலி பண்றவன். டெஸ்லா அவன் இறுதி சடங்குக்கு தயார் பண்ண. அடிக்கடி சாகர நாய்க்கு இறுதி சடங்கு பண்ணணுமா என்ன? ஒரு அடியா இவனை கோலை பண்ணிட்டு அடுத்தது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அவன் என் ஒட்டுமொத்த மரியாதையை ஏற்கனவே கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை கொன்னு அவன் தலைய வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விடணும். ஆட அடிக்கடி இதே தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அந்த மஃபிஜியோட தலையை வெட்டி எடிட்டர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம்ல. இங்க பாரு, போலீஸ் எல்லா இடத்துக்கும் ரெய்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஷோரூமையும் குடோனையும் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. உன்னுடைய மூளை ரொம்ப சூடா இருக்கு, அதை கொஞ்சம் கூல் பண்ணி சரியா சொன்னீங்க. தலையை எப்படா கூல் பண்றது? அவன் பேரு அலாவுதீன். என் மொத்த மரியாதையும் கெடுத்துட்டான். என் வாழ்க்கையில என்னால நிம்மதியா இருக்க கூட முடியல. அவனை விடக்கூடாது. நோ 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 நோ, அவனை நிம்மதியா வாழவே விடக்கூடாது. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அப்படின்னா அந்த அலாவுதீனோட வீட்டுக்கு போய் அவன் கழுத்தை திருகி அங்கேயே வச்சு கொன்னுடலாம். எஸ், அன்வர் சொல்றது சரிதான். அம்து பாஸ், ஆபரேஷன் கம்ப்ளீட். இப்ப அடுத்த ஆபரேஷனுக்கு தயாராயிரு. எனக்கு அந்த அலாவுதீனோட தலை வேணும், மிஸ் ஆகக்கூடாது. ஆமா, நீ கேமரா ஓபன் பண்ணிட்டியா? எனக்கு எதுவும் புரியல. நீ எதுக்காக இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து கேமரா ஒளிச்சு வச்சிருக்க? இது இங்க மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. உனக்கு உன்னோட மொபைல் யூடியூப்ல டேட்டா செக் பண்ண வேண்டியதானே? சரி, எனக்கும் ஒண்ணு புரியல. நீ உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டுங்களையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்படி சேஞ்ச் பண்றதுல உனக்கு என்ன யூஸ் இருக்கு? அது ஏன் உன்னால சொல்ல முடியுமா? அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ இன்னும் லவ் பண்ணல. லவ் பண்ணதா இதெல்லாம் புரியும். இப்ப நான் சொல்றது கேளு. மசூத் என்ன பிக்கப் பண்ண இங்க வருவேன். இங்க பாரு, நான் உன்னை 8th படிக்கும் போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எப்பெல்லாம் உன் கிளாஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்டும் சேஞ்ச் ஆகுது. அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? எதுக்கு இவ்ளோ பேரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க? இதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் இருக்காது. நானும் மசூதும் மேட் ஃபார் ஈச் அதர். பாரு, இந்த பேக் இங்கே வச்சிடுற. நீ இங்கே இரு, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் எப்படி தனியா போறது? நீ ஒரு பைக் புக் பண்ணிக்கோ. பாய் பாய். எதுக்காக எங்க கேமராவை மறைச்சு வச்சிருக்கா? ஹலோ, பாஸ். அவங்களுக்கு உங்களை தெரியுமா?
இல்ல எனக்கு இவங்களை யாரும் தெரியாது. ஏய் ஹீரோ, யுவர் ரைடு கேன்சல். இனிமே இங்க வராத. ஜேர்னிக்கு நடுவில் ரைட் கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. அப்பா உன்னோட ரெக்கார்டையும் உன்னையும் சேர்த்து ஒன்னா உடச்சு போட்டுற வேண்டியதா டைசன். என்னாச்சு? வர பயமா இருக்கா? சரி உட்காருங்க. லைட் ஆன் ஆயிடுச்சு. என்ன இதெல்லாம்? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு கதையை முடிக்கிறதுக்காக என் பசங்க காட்டுக்குள்ள போயிருந்தாங்க. ஆனா அதுக்கு நடுவுல இவன் இருந்து வந்தான். ஆமா, அந்த பையன் யாரு? அட, அவனை பார்த்தா சண்டை போறதுல பெரிய ஆள் மாதிரி தெரியுதே. அப்படியா? ஒருவேளை அவன் சைதுல்லாவோட ஆளா இருப்பானோ? கரெக்ட். வந்தவனுக்கு நம்ம ஆளுங்களை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. போன மாசம் கூட சைதுலோட அடியாட்களை போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. அதுவும் 3 தடவை. சைதுல் கூட 2 தடவை மாட்டியிருக்கான். அவனை தவிர நமக்கு வேற யாருமே எதிரி கிடையாது. வாய மூடுறா. அந்த பொண்ணு வேலைக்கே ஆக மாட்டான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு சைதுல் பத்தி எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுவான்னு நல்லா தெரியும். ஆனா இவன் ஏதோ புது ஆளு. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததும் இல்லை. அவன் யாரு? என் பேரு வாஷிம் பரிஷன்டோ, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர். சின்ன குழந்தைகளுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அப்பா டிஃபென்ஸில் இருந்தார். இது எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து தான் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா ஒரு அமைதி போராட்டத்தில் இறந்துட்டாரு. என் அம்மா சஜன்பூரியில் மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அப்ப அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க எங்க பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. சார், சின்ன பசங்களுக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு டீச்சராக இருந்துட்டு ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்கவும் கூடாது. அதுவும் கரெக்டு தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நவாப். நீங்க அங்க இருந்ததுனால உங்க அம்மாவை பத்தி அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் அம்மாவை பத்தியா? யார் அவங்க? அவ ரொம்ப மோசமானவ. நம்ம நாட்டு பொருளாதாரத்தை அவ தான் அழிச்சா. நம்மள அழிச்சு 1000 கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க கூட அவ கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவளுக்கு எதிரி ஆயிட்டோம். அவளுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்க யாரும் வெளியே போகாம இருக்கோம். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. நீங்க உங்க பொண்ணை ட்ரைனிங் எடுத்துக்க என் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. இதுவும் நல்ல யோசனை தான். நீங்க என்ன சொல்றீங்கப்பா? தாராளமா. ஏமா, நீயும் கத்துக்கிறியாமா? நான் கத்துக்கிறேன். ஆனா தனியெல்லாம் போக மாட்டேன். போகும்போது புஷ்பையும் கூட்டிட்டு போறேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுத்துடுங்க. தேங்க்யூ. நீங்க எப்ப வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க.
இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு மத்தியானமே வரேன். வரும்போது நான் என்னோட பையனையும் கூட்டிட்டு வரேன்.